கோவை மதுக்கரை நகராட்சியில் 27 வார்டுகள் உள்ளன. தலைவராக திமுகவைச் சேர்ந்த நூர்ஜஹான் நாசர் என்பவர் பதவி வகித்து வருகிறார். நகராட்சி நிர்வாகத்தால் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அதிமுக, பாஜக மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதில் செலவு கணக்குகளை அதிக மதிப்பீட்டில் எழுதியும் பணிகளுக்காக நிர்வாகத்தால் டெண்டர் கோருதல் நிலையில் அந்த டெண்டரை யாராவது ஒப்பந்த புள்ளி கோரி எடுத்தால் அந்த டெண்டரை ரத்து செய்வதாகவும், அடுத்தடுத்து 2-3 முறை இதேபோன்று ரத்து செய்து தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு டெண்டர் வழங்குவதாகவும் கூறினார். மேலும் 50,000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் கூறுவதாகவும் கூறியவர்கள் அலுவலக வளாகத்தில் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் குப்பைகள் அப்புறப்படுத்துவதில்லை எனவும், மொத்தமாகவே குப்பை மேடுகளாக காட்சியளிக்கும் குப்பை நகராட்சியாக மதுக்கரை நகராட்சி இருப்பதாகவும் கூறி நகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் அடிப்படையில் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் கலைந்து சென்றனர். மேலும் இதேபோன்று ஊழல் சம்பவங்கள் அதிகரித்தால் அங்குள்ள மொத்த பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் கூறி அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுக்கரையில் இருந்து கேரளாவுக்கு கனிம வளம் கடத்தியதாக நகராட்சி தலைவர் நூர்ஜஹான் நாசரின் மகனுக்கு சொந்தமான 2 டிப்பர் லாரிகள் கனிம வளங்களுடன் கனிம வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து தற்போது நகராட்சி தலைவரின் மகன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.